அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அதனுடைய காட்சிகளும் தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த காரணமாக தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பலத்த மழை என பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு இன்று நாளை ஆகிய 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் நேற்று இரவு முதல் தற்போது வரை விடாமல் மழை பெய்து வருகிறது. சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கழிவுநீர் கலக்கும் மழைநீர் மருத்துவ கழகத்தில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்படும் அவல நிலையில் ஏற்பட்டுள்ளது. எனவே மருத்துவமனை நிர்வாகம், அண்ணாமலை நகர் பேரூராட்சி நிர்வாகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் கனமழை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.